திரு வீர விக்னேஸ்வரன், ஸ்டாலின் வெர்சஸ் அதர் லீடர்ஸ், திமுக கூட்டணி வெர்சஸ் மற்ற கட்சிகள்னு 2026 வருகிற போது அவ்வளவு சுலபமாக நீங்கள் இந்த 2 ஃபேக்டரையும் எதிர்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். சபீரன் சொல்கிறப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே கூட்டணி அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்குது, சிஎம்மோட திமுக கட்டமைப்பு பலமாக இருக்குது, டிஎம்கே சிஎம்மோட ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குது, அலைன்ஸ் இன்டாக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றை மட்டும் அண்ணனுக்கு இது பண்ண விரும்புகிறேன். 2009 செம்மொழி மாநாடு கோவையில் நடத்துகிறப்போ டிஎம்கே இதே மாதிரி தான் சொன்னாங்க. அடுத்த 10 வருஷம் நீங்கள் அந்த பழைய பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் எங்காச்சு, 15 வருஷம் என்னாச்சுன்னு. ஆனால் எதிர்கட்சியாக கூட வரல, வாஷ் அவுட் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு வாஷ் அவுட்டை அண்ணன் எதிர்பார்க்கலாம் 26. அதற்கான காலம் கனியும், அதற்கான பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் நடக்கும். அதனால டிஎம்கே திருப்பி இன்னொரு தடவை 71க்கு அப்புறம் டிஎம்கே ஹிஸ்டரியில் செகண்ட் டைம் வாய்ப்பே கிடையாது. அதிமுகவுக்கும் சொல்லிடுங்க, அவங்க பிரதான எதிர்கட்சி வாக்கு சதவீதம் அடிப்படையில் இருக்கிறாங்க. அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு 18% வாக்கு. பிஜேபி பொறுத்தளவில் இங்க ஒரு பிளேயரே கிடையாது. அவங்க தனிச்சு எடுத்த போட் பர்சன்டேஜ் 3.2 தான். இவங்க சொல்றாங்க பெரியாருக்கு 5%, பெரியார் தான் இங்க 97%, இவங்க தான் 3%, 3.2 தான் 2016 அவங்க தனிச்சு எடுத்தது. ஏடிஎம்கே பொறுத்தளவுல 25% வாக்கு வங்கி எப்போதும் வச்சிருக்கிற கட்சியாக தான் இருக்கிறாங்க. தமிழகத்துல 6 டைம் பவருக்கு வந்த பார்ட்டி இப்போ ஆல்ரெடி எதிர்கட்சியா இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸை பண்றாங்க. எங்களோட விஷயம் வந்து தந்தை பெரியார், அண்ணா, அம்பேத்கர் அவர்களோட கொள்கையை யாரை எதிர்க்க போறீங்க? கண்டிப்பா இந்த நம்ம மதச்சார்பின்மை கொள்கையே சொல்றீங்க. ஓகே, அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க நமக்கான ஸ்பேஸை. திரு சூர்யா, திமுகவை எதிர்க்கிற போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சா அது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு பல முறை விவாதங்களில் பேசப்படும். இப்போ எல்லாருமே திமுகவை எதிர்க்க போகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட தெளிவாகக்கூடிய ஒரு சூழல்ல அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தானே? இல்லை, அதான் சொல்கிறேனே, சொல்ல முடியாது. என்ன கணக்குகள் எப்படி வேணாலும் மாறும். இப்போ ஷபீரனா சொல்லும்போது உதயநிதி, விஜய் இவங்க 2 பேருக்கு ஒரு கம்பேரிசன் வரும்போது இவர் சொல்றாரு 3% தான் வாங்கியிருக்கீங்கன்னு. பட் கடைசியாக நடந்த தேர்தல் 2024 எல்லாருமே தனிச்சு நிற்காங்க, ஒருத்தங்க கூட வரல. அப்போ ஏடிஎம்கே தனிச்சு நின்னாங்களா, 20% வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன கூட்டணியில நின்றதுனால பிஜேபிக்கு இந்த ஓட்டு வரலன்னு சொல்ல முடியாது. பிஜேபிக்கு வர ஓட்டு சரி, நீங்க முதல்ல தனியா நில்லுங்க, அப்புறம் உங்க ஓட்டு வச்சு கம்பேர் பண்ணுவோம். வந்து அப்ப 3.2 இருக்கக்கூடிய கட்சி பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க சென்ட்ரல்ல பவர்ல தேவையில்லை. தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க பேச வேணாம். எங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, இப்ப 11% ப்ரூவன் நோட் பேங்க் கடைசி எலெக்ஷன்ல முன்னாடி கம்மி அப்புறமா ஜாஸ்தி, அதெல்லாம் விட்டுறலாம். அதுவும் 23 இடங்கள்ல தான் போட்டி போட்டோம் நாங்க பிஜேபி சின்னத்துல. அப்போ 11% வாங்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அந்த வரிசையில உதயநிதி, விஜய், அண்ணாமலை அப்படின்ற ஒரு அரசியல் ஆளுமையும் இங்க களத்துல இருப்பாங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் யாருக்கு ஓட்டு போட்டுன்னு. அவங்கவுங்க அவங்களை வந்து கூறு போட்டு அவங்க யாரு நல்லது செய்வாங்க, யாருக்கு திறமை இருக்கு, யாரு மெரிட்ல வந்தாங்க, இந்த எல்லா விஷயங்களையும் மக்கள் வந்து முடிவு பண்ணி அவங்க வாக்கு செலுத்த போறாங்க. அதனால 26 இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலைமையில இவர் சொன்னதுல நானும் உடன்படுறேன். அதாவது 2009 அழகிரி அவர்கள் ஒரு பேட்டி எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. 2011 எலெக்ஷன்ல தென் தமிழகத்தில் இருக்கிற 70 சீட்டுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனா அதுல 7 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு தோத்து போனாங்க. அதனால நிறைய காம்பினேஷன் மாறும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ராஜா வேணா இங்க வந்து திராவிடம் அழிய வேண்டும், திராவிடம் இல்லா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். பிபிசிக்கு கழகங்கள் இல்லா தமிழ்நாடு, பிபிசிக்கு அண்ணாமலை ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து திராவிடத்தை நிராகரிக்கவில்லை, நாங்கள் வந்து திராவிட பிளஸ் வேண்டும் என்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த திராவிட அரசியலை, மண்ணுக்கு ஏற்ற இந்த அரசியலை புறக்கணித்து விட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது. அது பிஜேபியாக இருந்தாலும் ஒரு மாற்று கொள்கையில் இருந்தாலும் அவர்கள் அதை சார்ந்துதான் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. அதுதான் வந்து பெரியார் விதைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard